ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம இனியா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ எங்கே போயிருந்தேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு நம்ம கோபி. கேள்வி மேலே கேள்வி கேட்டு எனக்கு கடுப்பு ஏற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த வீட்டில் இருக்க சொல்லி உங்களை சொல்லவே இல்லையா, நான் கூட்ட வரவே இல்லையான்னு சும்மா நெத்தி அடியாக சொல்லிடுச்சிங்க. மறுநாள் காலைல விடிஞ்ச உடனே முதல் வழியாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. போனால் போங்க ஐயா, எங்களுக்கு என்னையா நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. இதெல்லாம் பார்த்து நீயே என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சூரிய வம்சம் படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டில் வந்து பல வருஷம் கடந்து போவாங்க. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு இல்லாமல் சூரிய வம்சம் குட்டியாக காப்பி அடித்த மாதிரி இவங்க ஒரே பாட்டில், அதாவது ஒரே எபிசோடில் 4-5 மாதத்தை கடந்து போயிட்டாங்க. நல்லா வருவீங்கடா 6 மாதத்துக்கு அப்புறம்னு கூட நீங்கள் போடாமல் பாட்டி ஒரு பக்கம் பாக்கியான்றாங்க. இன்னும்மா நீ நம்பிக்கிட்டு இருக்க, இன்னமும் நம்மளை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்குங்க இவங்கள பார்க்க. சரின்னு சொல்லிட்டு இது உங்கள் ஒரு பக்கம் அங்கே சொல்லிட்டு இருக்க. இங்கே பார்த்தா நம்ம இனியா லட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகுதாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுதான். அதுவும் எப்படி ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணுறாங்களாமா. வேலை கிடைச்சிச்சு ஆண்டி அப்படிங்கிறாங்க. நல்லா வருவீங்கடா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குன்னு காமிச்சிங்க. பொசுக்குன்னு பார்த்தா 2 வருஷம் எபிசோடுக்குள்ளே இந்த பொண்ணு காலேஜை முடிச்சு வேற லெவலில் வேலைக்கே போயிடுச்சேப்பா. ஐயோ, இந்த கம்பெனி எங்கன்னு தெரிஞ்சால் நம்மளாம் போய் சேர்ந்துடுவாங்க. ஏன்னா நாட்டில் முக்கால்வாசி பேர் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த குட் நியூஸை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு லட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்க, அதாவது இதை கேட்டோடனே கோபி உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னைக்கு என் விருப்பத்தை கேட்க நேரம் இருந்திருக்குன்னு சொல்ல, நீ சுயநலவாதி, நீ அப்பப்போ மாறி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் தெரியுதா பொண்ணை பற்றி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபத்து அந்த வேலை வருது.